சித்த மருத்துவத்தில் நாங்கள் பொதுவாக என்ன கொடுப்போம் அப்படின்னாக்க குடல் வாயு சூளை குடிநீர் அப்படின்றத வந்து பயன்படுத்துவோம். இந்த ஃப்ளாட்டுலன்ஸ் இருக்கிறவங்க, சரியாமை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குடிநீரை வந்து பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக உள்ள பொருட்கள் வந்து என்ன அப்படின்னாக்க பெருங்காயம், சுக்கு, ஓமம், பூண்டு, அதுக்கடுத்து வந்து செவ்வியம். செவ்வியம்ன்ற ஒரு பொருள் வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து கலர்ச்சி பருப்பு, அந்த பருப்பு இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து சம அளவு பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு அதை கஷாயமாக போட்டு குடிக்கணும், காலையிலேயும் சாயந்தரமும். வெறும் வயிற்றில் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. காலையில் எழுந்த உடனே இதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, ஒரு டம்ளர் நல்லா ஒரு 60 எம்எல் வர மாதிரி 60 எம்எல் 70 எம்எல் வர மாதிரி வச்சுட்டு இதை காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி குடிங்க. இதை குடிச்சிங்கனாக்கா உடல் இருக்கிற கழிவுகள் ஃபுல்லாக வரும். இந்த குடல் பகுதியில் இருக்கிற கேஸு எல்லாமே உங்களுக்கு அடிச்சுட்டு வெளியில் தள்ளும். சரிங்களா? இது குடலை சுத்தப்படுத்தும். குடலில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புழுக்களை வெட்டும். இதை வந்து பெரியவங்க மட்டும்தான் குடிக்கணுன்ற இல்லை, குழந்தைங்களுக்கும் குடிக்கலாம்.